ஓம் நம சிவாய. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது 2024 தை மாதம் மிதுனம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மிருகசிரீஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1 மற்றும் 2 3ஆம் பாதம். கிரகநிலை சஞ்சாரங்கள்: பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது, சப்தம ஸ்தானத்தில் புதன், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி குரு, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் ராகு, விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் சஞ்சிக்கின்றன. கிரக மாற்றங்கள்: 15/1/2024 அன்று சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 23/2/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார். 4/2/2024 அன்று புதன் பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்போது பலன்களை பார்க்கலாம். அனைவரிடமும் இன்முகத்துடன் பழகும் குணம் கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை உண்டாகும். எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து திருப்தி தரும். பயணங்கள் செல்ல நேரிடும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல்கள் வரும். முக்கிய நபர்களில் சிலர் உதவி உங்களுக்கு கிடைக்கும். சிலர் புதிய வாகனங்கள் இந்த மாதத்தில் வாங்குவீர்கள். தொழில் வியாபாரம் மந்த நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். விலகிச் சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும். மன வருத்தத்துடன் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டு வந்து சேருவார்கள். கவனமாக செயல்படுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை மற்றும் அணிகலன்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பு இந்த தை மாதத்தில் கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக செல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறுவீர்கள். நிதி நிலைமை இந்த மாதத்தில் உங்களுக்கு சீராக இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீர்கள். மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 இந்த மாதம் எந்த காரியத்தையும் செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படும். பகைவர்களால் ஏற்படும் சிறு தொல்லைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். புதிய நபர்களுடன் பழகும்போது கவனமாக பழக வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் மற்றும் வியாபாரம் நிதானமாகவே நடக்கும். கடன் விவகாரங்களில் கட்டுக்குள் இருக்கும். புதிய ஆர்டருக்கான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும். புனர்பூசம் 1, 2, 3 இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு பரிகாரம்: திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷியை வணங்க மன அமைதி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள்: ஜனவரி 22, 23. அதிர்ஷ்ட தினங்கள்: ஜனவரி 15, பிப்ரவரி 12. அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.